ஓர் துறவியின் துறவு. 3 குருக்களும் ஒரு துறவியின் மௌன பயணமும். அந்திம காலம், ஒரு மௌனத்தின் தொடக்கம். அந்த மாலை பொழுது மிகவும் அமைதியானது. மரங்கள் அசையவில்லை, பறவைகளின் சத்தம் ஓய்ந்திருந்தது. இந்த பெரிய ஆலமரத்தின் நிழலில் பல தசாப்தங்களாக தேடலில் திளைத்த அந்த துறவி அமர்ந்திருந்தார். அவருடைய கண்கள் மூடியிருந்தன, ஆனால் முகம் ஒரு விசித்திரமான ஒளியால் நிறைந்திருந்தது. சுற்றியிருந்த சீடர்கள் கேட்டார்கள், சுவாமி, உங்கள் வாழ்வின் ரகசியத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வழிகாட்டிய அந்த மகா குரு யார்? துறவி மெல்ல கண்களை திறந்தார். ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு மெதுவான குரலில் பேசத் தொடங்கினார். எனக்கு ஒரு குரு இல்லை, எனக்கு 3 குருக்கள். முதல் பாடம். அப்போது நான் இளைஞன். கையில் கமண்டலம், தோளில் வேதாந்த புத்தகங்கள், மனதில் ஏகப்பட்ட ஆசாரங்கள். இவைதான் ஞானம் என்று நினைத்து கொண்டு அலைந்த காலம் அது. ஒரு உச்சி வெயில் நேரம், தாகம் என் தொண்டையை அடைத்தது. ஒரு குளக்கரையை அடைந்தேன். அங்கே ஒரு நாய் ஓடி வந்தது. அது தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தது. குளத்து நீரை பார்த்ததும் அது எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. குளத்தின் ஆழத்தையோ மற்றவர்கள் பார்ப்பதையோ அது பொருட்படுத்தவில்லை. நேராக தண்ணீரில் குதித்தது. தன் உடலை முழுமையாக அந்த தண்ணீரில் நனைத்து ஆசை தீர குடித்தது. அதன் தாகம் தீர்ந்ததும் ஒருமுறை உடலை சிலுப்பிக் கொண்டு ஈரத்தோடு துள்ளி குதித்து ஓடியது. அதன் முகத்தில் இருந்த அந்த திருப்தி என்னிடம் இல்லை. இத்தனை புத்தகங்களை சுமந்தும் என் உள்ளம் தாகத்துடனேயே இருந்தது. எதுவுமே இல்லாத அந்த நாயால் தாகத்தை தீர்க்க முடிகிறது, ஆனால் இத்தனை சுமைகளை வைத்திருக்கும் என்னால் ஏன் முடியவில்லை என உணர்ந்தேன். அந்த வினாடியே என் சுமைகளை எறிந்தேன். எனக்கு முதல் குரு அந்த நாய். அது எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான், சரணாகதி. தாகம் வரும்போது குதி, பாரத்தை சுமக்காதே. இரண்டாம் பாடம். சில காலம் கழித்து ஒரு பாழடைந்த மண்டபத்தில் நான் தங்கியிருந்தேன். நள்ளிரவில் ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன் ஒரு திருடன். என்னை ஒரு துறவி என்று பார்த்தும் அவன் பயப்படவில்லை. இன்று வேலை ஒன்றும் சரியாக அமையவில்லை சுவாமி என்று என்னிடமே வருத்தப்பட்டான். அடுத்த நாள் இரவு வந்தான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள், அப்போதும் அப்படியே. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் திரும்பும் போதும் அவன் கண்களில் ஒரு மின்னல் இருந்தது. புன்னகையோடு என்னிடம் சொல்வான், இன்று இல்லை என்றால் என்ன சுவாமி, நாளை நிச்சயம் கிட்டும். எனக்கு என் திறமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு திருடன் தன் தவறான தொழிலுக்காக இவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கும் போது நான் பிரபஞ்சத்தின் பேருண்மையை தேடுபவன். நான் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும்? பல ஆண்டுகள் தியானம் செய்தும் பலன் கிடைக்காத போது நான் சோர்ந்து போன தருணங்களில் எல்லாம் அந்த திருடனின் முகம் என் நினைவுக்கு வரும். இன்று இல்லை என்றால் என்ன, நாளை நிச்சயம் கிட்டும். எனக்கு இரண்டாவது குரு அந்த திருடன். அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது விடாமுயற்சி மற்றும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. மூன்றாவது பாடம். ஒரு சிறுவன். ஒரு நாள் இரவு ஒரு சிறுவன் ஒரு சிறிய களிமண் விளக்கை ஏற்றி என் முன்னே கொண்டு வந்தான். இருட்டாக இருந்த அந்த மண்டபம் ஒளியால் நிறைந்தது. நான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். தம்பி, நீ ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஒளி இப்போதுதான் உருவானது. இது எங்கிருந்து வந்தது என்று உனக்கு தெரியுமா? அந்த சிறுவன் சிரித்தான். பதிலுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? சட்டென்று அந்த விளக்கை ஊதி அணைத்தான். இப்போது அங்கே இருள் சூழ்ந்தது. அவன் சொன்னான், சுவாமி, இப்போது இந்த ஒளி எங்கே போனதோ அங்கிருந்துதான் அது வந்தது. அந்த வினாடி என் தலைக்குள் ஒரு பேரொளி பிறந்தது. பிறப்பு எங்கிருந்து வருகிறது? இறப்பு எங்கே முடிகிறது? ஆதி ஏது? அந்தம் எது? நான் என்பவன் யார்? அனைத்தும் அந்த ஒரு பதிலில் அடங்கிவிட்டது.
எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விட்டது. அவ்வளவுதான், தேடல் முடிந்தது. நான் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இதை சொல்லி முடித்ததும் துறவி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். காற்றில் ஒரு நிசத்தம் நிலவியது. அவர் மெல்லச் சொன்னார், என் தேடல் என்னுள் முடிந்தது. இதோ நானும் எங்கிருந்து வந்தேனோ அங்கே போக தயாராகிவிட்டேன். இந்த உலகம் ஒரு பாடம். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு குருதான். நீங்கள் இதை கவனிக்கத் தொடங்கினால். அவர் மீண்டும் கண்களை மூடினார். அந்த துறவியின் உடல் அசைவற்று போனது. அந்த சிறுவன் சொன்னது போலவே அந்த மகா ஒளியும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று கலந்தது. இந்த கதை நமக்கு போதிக்கும் மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கை ஓர் ஓட்டம் அல்ல, அது ஓர் உணர்வு. குருவை தேடி மைல்கள் கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. நம் முன்னால் கடந்து செல்லும் ஒரு நாய், ஒரு திருடன், ஒரு சிறுவன். இச்சாதாரண உருவங்களுக்குள்ளேயே பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த ரகசியம் மறைந்திருக்கிறது. நம்முள் இருக்கும் அமைதியை நாம் உணரும் தருணத்தில் நாமே பிறருக்கொரு பாடமாக மாறுகிறோம். தேடல் வெளியில் இல்லை, அது நம்முள்ளே. அந்த உண்மையை நாம் கவனிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் ஒரு மௌன கவிதையாக விரியும். அந்த துறவி கண்டது போல நம்முள்ளேயே ஒளிரும் பேரொளியை நாம் காணும் அந்த நொடிதான் உண்மையான விடுதலை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.